வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் அரிசியில் எப்படி சாஃப்டாக இட்லி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசி. இதில் இருக்கிற கல் நெல்லெல்லாம் இருக்கும், இதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 2 கிளாஸ், இந்த கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் அளவு நான் எடுத்திருக்கேன். இது வந்து புழுங்கல் அரிசி. இதுலேயே வந்து கருப்பு அரிசிலாம் நிறைய இருக்கும், கல்லெல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து 2 கிளாஸ் அளவு எடுத்து அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரிசியில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசிக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்து நம்ம அந்த அரிசியை வந்து க்ளீன் பண்ணணும். பாருங்க, இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா வெளியே வந்துடும். இந்த தண்ணியை ஊற்றிட்டு இதே மாதிரி ஒரு 4-5 தண்ணியில் இதே மாதிரி அலசி எடுத்துக்கணும். நல்லா க்ளீனாக அலசி எடுத்துக்கணும். இப்போ இந்த அரிசியை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. இதில் வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு 3 மணி நேரம், குறைஞ்சது 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இது ரேஷன் அரிசிங்க தான், ரொம்ப நேரம் ஊறணும், நிறைய நேரம் ஊற வைக்கலாம். நான் இப்போ மதியானமே ஊற வைக்கிறேன். இதை வந்து நான் ஒரு 6 மணிக்கு தான் அரைக்க போகிறேன். வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் அளவு. இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. நான் வந்து மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து உளுந்த ஊற வைக்கிறேன். இப்போ வந்து உளுந்து வந்து 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து நல்லா பொசன்னு அரைக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, தண்ணி விட்டு தான் அரைக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைக்கணும். பாருங்கள், கிரைண்டர் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இந்த உளுந்த மாவு நல்லா பொசன்னு ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நான் எடுத்துடுறேன். உளுத்த மாவு எடுத்தாச்சு. இப்போ அதிலே வந்து நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்து அரைச்சிக்கிறேன். இதோட அரிசி மாவு வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த ரவை பதத்தோட இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். தொட்டு பார்க்கும்போது நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பதத்தில் எடுத்துடலாம். இப்போ இந்த அரிசி மாவு அரைஞ்சிருச்சு. இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். நான் உளுத்த மாவு அரைச்சி வச்சுருக்க பாத்திரத்துலேயே எடுத்து போட்டுக்கிறேன். எதுக்காக வந்து ரவை பதத்தை விட இன்னும் கொஞ்சம் அரைக்க சொல்கிறேன்னா, இதிலே வந்து இட்லியும் சுட்டுக்கலாம், தோசையும் சுட்டுக்கலாம். அதுக்காக தான். இப்போ வந்து இந்த 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உளுத்த மாவு அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன். மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நான். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அப்படியே வச்சுடணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக இது அப்படியே புளிக்கணும். காலையில் இது ரெடி ஆகிடும். இந்த மாவு சுடுறதுக்கு, இட்லி சுடுறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், காலையில் இது ஃபுல்லாக பொங்கி இருந்திருக்கு, பொங்கிடுச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் ஓரெல்லாம் வடித்து விட்டுருக்கேன். இப்போ இது வந்து இட்லி ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இது வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி தான் நான் இப்போ ஊற்ற போகிறேன். இப்போ இந்த இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா குழியிலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். துணி போட்டும் நீங்கள் செய்யலாம். இப்போ நான் எண்ணெய் தடவி செய்கிறேன். இப்போ இதில் வந்து மாவை ஊற்றிக்கிறேன். இப்போ நான் 2 தட்டிலையும் வந்து இட்லி மாவை ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து தண்ணி கொதிக்குது. இதில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். இது வந்து 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வெந்துருச்சு. எப்படி பார்க்கணுன்னா, ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கணும். அந்த கத்தியில் வந்து ஒட்டாமல் வரும். ஊற்றின உடனே அப்படியே எடுக்க வரும். அப்படி ஒட்டுச்சுனாக்கா வேகலான்னு அர்த்தம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம்.
இதை உடனே எடுக்கக்கூடாது, இது கொஞ்ச நேரம் ஆற விடணும், அப்போ தான் வந்து ஒட்டாமல் எடுக்க வரும். இது அப்படியே ஒரு நிமிஷம் வந்து ஆற விடலாம். இந்த இட்லி வந்து கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அது மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம கத்தி வச்சு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள் அமுக்கும் போதே தெரியுது. இப்போ நான் வந்து இதை உடச்சி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். இதில் நான் வந்து சோடா மாவுலாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை, இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இது வந்து நல்ல வெள்ளையாகவும் இருக்குது பாருங்கள். இட்லி ரேஷன் அரிசியில் இவ்வளோ வெள்ளையாலாம் வராது. அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து நல்லா அரிசியை வந்து நல்லா கழுவணும். பாருங்கள் இந்த இட்லி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இன்னொரு இட்லியை நான் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ரேஷன் அரிசியில் இட்லி செய்யலாம், செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.